ஃபர்ஸ்ட் உங்களோட ஹோம் பேஜ்ல போயிட்டு உங்களோட ஐடியை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, டீடைல்ஸ் ஃபுல்லா என்டர் பண்ணுங்க. உங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு உங்களுடைய போட்டோ ஆட் பண்ணலாம், பேரு, உங்க டீடைல், டெஸ்டிமோனி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன, என்னென்ன மாதிரியான கன்வென்ஷன் அட்டன் பண்ணிருக்கீங்க, என்ன ட்ரைனிங்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் என்ன கலர்ல வேணும், ரெட், கிரீனு, ப்ளூ, கிரே, இது மாதிரி என்ன பிராண்டிங் வேணாலும் நீங்க கோ பிராண்டிங் மாதிரி பண்ணிக்கலாம். உங்க ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். தென் ஒரு டிஜிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஜி கார்டுல வந்து நீங்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இதை ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மேக்சிமம் கண்டென்ட் வந்து இது எல்லா ஸ்கிரீன்லயும் இருந்தாலும் நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னா த மாஸ்டர் கண்டென்ட் லைப்ரரி அப்படின்னு இருக்கும். மாஸ்டர் கண்டென்ட் லைப்ரரி உள்ளர போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கண்டென்ட். இந்த ரக்ஷா கனெக்ட்ங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 19 பிப்ரவரி இன்னைக்கு ரமதான் தொடங்கிருச்சு. உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ரமதான் கரீம் விஷஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்க ரமதான் விஷஸ் சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ இது எல்லாமே ஓகே. ஸோ இந்த ரமதான் விஷஸ் வந்து நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். அரபிக்ல, ஹிந்தில, அதுக்கு முன்னாடி நேத்து முந்தின நாள் வந்து பாத்தீங்கன்னா மகாரா சிவராத்திரி. ஸோ அது எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம். இதை ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா உங்கள் மனதில் உள்ள அனைத்து குழப்பங்களையும் நீக்கி பாதுகாப்பு நிறைந்த வாழ்க்கையை சிவபெருமான் உங்களுக்கு தருவாராக அப்படின்னு இந்த நல்வாழ்த்துக்களை அவங்களுக்கு அனுப்பும்போது இது நீங்க அவங்களுக்கு கொடுக்குற இன்டைரக்ட் மெசேஜ். நீங்க டாடா ஏஐல ஒரு நியூலி லைசன்ஸ்ட் அட்வைசரா இருக்கிறீங்க, ஒரு அட்வைசரா இருக்கிறீங்க அப்படிங்கிற மெசேஜ் சேர்ந்து அவங்களுக்கு போய் சேரும். பிளஸ் இது வந்து ஒரு ரிமைண்டராகவும் பயன்படுத்தலாம். ஓகே. இதுல விஷஸ் கண்டென்ட் மட்டும் கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமான கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸை பத்தின விஷயங்கள் கூட இதுல இருக்கும். அதாவது ஒரு ப்ராடக்ட் பத்தின வீடியோஸ், ஆடியோஸ், பிடிஎஃப் இது மாதிரியான விஷயங்களை நீங்க உங்களோட சோசியல் மீடியா கண்டென்ட்ல ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எனி அதர் மீடியாஸ் இது எல்லாத்துலயும் நீங்க ஸ்டேட்டஸா வைக்கலாம், ஃபேஸ்புக் ஸ்டோரியா வைக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடலாம், அல்லது நியூஸ் ஃபீடா ஃபேஸ்புக்ல வைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நீங்க அனுப்பணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணலாம். இந்தியா வந்து ஒரு பெரிய growth ஸ்டோரி, இந்தியாவில இருந்து நீங்க ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா கண்டென்ட்டுமே இதுல இருக்கும். இந்த ப்ரௌசரை அப்படியே நீங்க வந்து உங்களுடைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பும்போது அவங்க ரொம்ப கேட்சியா ஃபீல் பண்ணி ஓ ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு இந்த ப்ரௌசர் அப்படின்ட்டு கீழே உங்களோட பேரும் வரும். ஸோ அவங்க வந்து இது ஒரு லீடா ஜென்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல, இதுல வந்து ஜஸ்ட் ஒரு ஃபிளையர் மட்டும் அப்படின்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேர்ல்ட் கப் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்தியா வர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல ஆல்ரெடி வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா இந்தியா வந்து நெதர்லாந்து அடிக்கிற ஸ்கோரை 16 ஓவர்ல அடிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ அப்ப அந்த லீடர் போர்டுல என்னோட ஸ்கோர் என்னவா இருக்கு, ஆல் இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ என்னோட ஸ்கோர் என்னவா இருக்கு அப்படிங்கிறது இதுல வந்திருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு இதை வந்து ஃபில் பண்ண சொல்லி அனுப்பலாம். ரெண்டாவது நிறைய குவிஸ் கால்குலேட்டர் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ரீசெண்டா நடந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் பத்தின குவிஸ் அல்லது உங்க சைல்டோட எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கான ஒரு குவிஸ். இதை நீங்க அழகா உங்களோட சோசியல் மீடியாவில் வந்து ஃபீட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா என்னென்னலாம் உங்க சோசியல் மீடியாவில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த சோசியல் மீடியாவுக்கு டைரக்டா நீங்க வந்து ஷேர் பண்ண முடியும் இந்த கண்டென்ட்டை. ஓகே. ஸோ யூ கேன் செலக்ட் யுவர் சோசியல் மீடியா அண்ட் யூ கேன் ஷேர் இட். ஆர் நீங்க வந்து என்ன பண்ணா இண்டிவிஜுவலா கூட செலக்ட் பண்ணலாம். உங்களுடைய சைல்டு எஜுகேஷன் கால்குலேட்டரு, குரோர்பதி கால்குலேட்டரு, டேர்ம் இன்சூரன்ஸ் கால்குலேட்டரு, இன்கம் டேக்ஸ் கால்குலேட்டரு, இதெல்லாம் பண்ணும்போது ஸோ இதுல எல்லாத்துலயும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதை ஷேர் பண்ணும்போது கஸ்டமர் வந்து அதர் எண்ட்ல இருந்து அதோட ரிசல்ட்ஸ் அவங்க பார்க்கணும் அப்படின்னா உதாரணமா என்னோட குழந்தைக்கு எவ்வளவு எஜுகேஷனல் எக்ஸ்பென்சஸ் ஆகும் ஆஃப்டர் 15 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபைனல் ரிசல்ட் சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய பேரு, என்னுடைய மொபைல் நம்பர், என்னோட இமெயில் ஐடி போட்டா மட்டும் தான் அதை பார்க்க முடியும். அதை போட்ட அடுத்த செகண்ட் என்ன ஆகும், உங்களுக்கு லீட்ஸா ஜென்ரேட் ஆகி லீட்ஸ் அப்படிங்கிற காலம்ல உங்களுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல உள்ள போயிட்டு நீங்க லீட்ஸ் எவ்வளவு ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க அனுப்பின கான்டாக்ட்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தவங்களோட லீட்ஸ் இதுல வந்திருக்கு. அதுல எத்தனை பேர் வந்து ப்ராஸ்பெக்ட்ஸ், இப்போ இவங்க வந்து ஸ்னேகா அப்படிங்கிறவங்க ப்ராஸ்பெக்ட்ஸ். ஸோ என்னுடைய கான்டாக்ட்ஸ் வந்து ஏற்கனவே நான் சிங்க்ரோனைஸ் பண்ணதுல ஒரு 139 பேருக்கு என்னுடைய கண்டென்ட்ஸ் வந்து நான் அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி லீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த லீட்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது டைரக்டா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம், ஜூம் கால்ல பண்ணலாம், ஸோ அவங்கள மீட் பண்ணலாம்.
உங்களுடைய கான்டாக்ட் ஃபுல்லா புக்கு ஃபுல்லா இதுல இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு இமெயில் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் ஐடி போட்டு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா ஒரு 5% ப்ரிஃபர்ட் டிஸ்கவுண்ட் இருக்கிற மாதிரியான டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்டார்டால வந்திருக்கு. இது ஒரு கேம்பெயினா நீங்க ஃபார்ம் பண்ணி உங்களுடைய எல்லா இமெயில் கண்டென்ட்டுக்கும் பல்கா நீங்க பாட்டு ஒரு 100-150 பேருக்கு அனுப்பணும்னா பண்ணலாம். இதுல ஐசி தாசா கபர் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து இன்டர்னலா நமக்குள்ள கம்யூனிகேஷன்ஸை இம்மிடியேட்டா நீங்க வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹவு டு அவாய்ட் மிஸ் செல்லிங் அப்படிங்கிறது, அதாவது கம்ப்ளைண்ட் வராம எப்படி மிஸ் செல் பண்றது அப்படிங்கிறது நமக்கான செய்திகள் இது உள்ள இருக்கும். பிளஸ் உங்களோட ப்ரொஃபைல் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம், சோசியல் மீடியா செட்டப் பண்ணிக்கலாம், லீட் ஜீன்ல போய் எத்தனை லீட்ஸ் இது வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கு. எம்டிஆர்டி பீப்புளுக்கு வந்து எம்டிஆர்டிக்கு டாடா ஆரா அப்படிங்கிற கண்டென்ட்ல விஷயங்கள் இருக்கு. ப்ராடக்ட்டை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ப்ராடக்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோ இருக்கு. பட் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பே அண்ட் கெட் சீரிஸ். ஏன்னா நீங்க என்னதான் கஸ்டமர்கிட்ட போய் என்ன ப்ராடக்ட்டை பத்தி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஃபைனலா கஸ்டமர் கேட்கிற கேள்வி என்னன்னா, எவ்வளவு போட்டா எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் கஸ்டமர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷூட் ஃபிளெக்ஸி இன்கம் பிளானோட ஒரு ஃபிளையர்ல பே 5 lakhs per annum, get 54,15,000 if it is 4%. If it is 8% அப்படின்னா 68,79,100 நமக்கு கிடைக்கும். ஸோ 5 லட்சம் ரூபாய் நம்ம பே பண்ணணும் 11 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு. 11 வருஷத்துல இருந்து ஒரு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். மொத்தமா உங்களுக்கு இவ்வளவு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான கேட்சியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதை பார்த்துட்டு கஸ்டமரே கால் பண்ணுவாங்க. என்னது 5 லட்சம் கூட 54 68 லட்சம் கிடைக்குமா, என்னது அது கொஞ்சம் சொல்ல அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து VPay6 இதெல்லாம் நீங்க ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட். அழகான இந்த லீஃப் லெட்டர் கஸ்டமருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது, என்னது நாங்க 6 பே பண்ணா நீங்க 6 பே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட் ரிலேட்டட் பே அண்ட் கெட் சீரிஸ் யூஸ் பண்ணலாம். அல்லது ப்ராடக்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோலாம் இருக்கு. கடைசியில உங்க பேரோட வரும், உங்க போட்டோவோட, ஃபோன் நம்பரோட, பேரோட எல்லா டீடைல்ஸுமே இதுல வரும். நீங்க 1 lakh per annum பே பண்ணுங்க, ஒரு 41,000 ஃபார் 25 years பிளஸ் லைஃப் கவரா ஒரு 10 lakhs. இதெல்லாம் பார்த்தோன்னே கஸ்டமருக்கு வந்து ரொம்ப கேட்சியா இருக்கும். உடனே அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. ப்ராடக்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோ, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் நீங்க அழகா ஷேர் பண்ணலாம் கஸ்டமருக்கு. ஸோ இது வந்து ரக்ஷா கனெக்ட் எப்படி வந்து நம்ம கூடவே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜீனி மாதிரி நம்ம கூடவே இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை நல்லா எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட போன்ல இருக்க எல்லா கான்டாக்டையும் இம்போர்ட் பண்ணுங்க, உங்க ஜிமெயில இருக்க எல்லா மெயில்ஸையும் இம்போர்ட் பண்ணுங்க. ஸோ எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்ரிடே இதை நீங்க வந்து பயன்படுத்துங்க. இது வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு உட்கார்ந்த இடத்துல உங்களால ஒரு அதிகபட்சம் 10 கஸ்டமர் பார்க்க முடியுமா ஒரு நாளைக்கு? அதுக்கு மேல பார்க்க முடியாது. 3 கஸ்டமர், 5 கஸ்டமர், 10 கஸ்டமர். வேற உங்க கையில வந்து ஸ்மார்ட் போன் அப்படிங்கிற உலகம் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நீங்க போனீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஸ்மார்ட் போனை கையில வச்சு குனிஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு ரீல்ஸோ ஷார்ட்ஸோ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க நியூஸ் பேப்பர் ஆடோ அல்லது ரோட்ல போய் டோர் டு டோர் கேம்பெயினோ பண்ணா கூட அவங்க ரிசல்ட் பாக்குறதுக்கு ரெடியா இல்லை. வேற அவங்களோட போனுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அவங்க மத்த ரீல்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு ஒரு போனை நோண்டிட்டு இருக்க டைம்ல உங்களோட கண்டென்ட்டையும் அவங்க சேர்த்து பார்ப்பாங்க. தட் இஸ் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதுக்கு ஒரு பிரமாதமான டூலா ரக்ஷா கனெக்ட் இருக்கும். ஸோ இந்த ரக்ஷா கனெக்ட்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காச்சும்? வீடியோ வந்து தமிழ்ல இருக்குது. ஒரு சில வீடியோஸ் தமிழ்ல இருக்கு. ரொம்ப 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 குறைவு தான் சார். மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கு, ஹிந்தியில இருக்கு. இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் வந்து தமிழ்ல இருக்காது. பெரும்பாலும் இங்கிலீஷ்ல இருக்கும், ஹிந்தியில இருக்கும். தமிழ்ல வீடியோஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஹலோ, அப்டேட் இருந்துச்சுன்னா தமிழ்ல இருந்து நல்லா இருக்கு சார். சார் இதுல ஆக்சுவலா நான் சில முயற்சிகள் பண்ணினேன். என்ன அப்படின்னா நீங்க ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அந்த கண்டென்ட் வந்து சரியான குவாலிட்டி ஆஃப் வீடியோ, அதாவது நம்ம ஆட்ல எல்லாம் ஃபில் பண்றோம் அந்த மாதிரியான குவாலிட்டி வீடியோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளே இதுல வீடியோ கண்டென்ட் அப்லோட் பண்ண முடியும். அதை வந்து ஒரு டீம் ரிவ்யூ பண்ணிட்டு அது மற்ற இந்தியா ஃபுல்லா இருக்கிற எல்லா அட்வைசஸ்க்கும் பயன்படுற மாதிரி நீங்களே கூட ஒன்று ப்ரிப்பேர் பண்ணலாம். இட் இஸ் ஓப்பன். ஓகே, அது மாதிரியான ஆப்ஷனும் ரக்ஷா கனெக்ட்ல வச்சிருக்காங்க. நீங்க யூடியூப்லயும் அதே மாதிரி இருக்கு. நான் யூடியூப்லயும் ஒன்று பண்ணிருக்கேன். நம்மளுடைய சுரேஷ் பாபு சாரோட கண்டென்ட் ஒன்று இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம நினைச்சா நம்மளும் தமிழ்ல கண்டென்ட் போடலாம். பட் ப்ரொவைடட் அதுக்கான பிக்சர் குவாலிட்டியோட ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே அப்லோட் பண்ணலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ எனிதிங் எல்ஸ்?
ஓகே. ஸோ ரக்ஷா கனெக்ட் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன ஆப் பார்க்கலாம்? வி அகாடமி பார்க்கலாம். வி அகாடமி பார்க்கலாமா? ஸோ இதுல எத்தனை பேர் வி அகாடமி ரெகுலரா பயன்படுத்துறது? ஓகே. ஸோ இதுதான் வி அகாடமில இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு போட்டு யூசர் நேம் போட்டு உள்ள போயிட்டேன். ஹோம் பேஜ்ல டேஷ்போர்ட்ல இருக்கேன். ஆக்டிவிட்டி டேஷ்போர்ட்ல எல்லாராலையும் இதை பார்க்க முடியுதா? எஸ் பார்க்க முடியுது சார். ஓகே, வெரி நைஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெனு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மை லேர்னிங் அப்படின்னு உங்களுக்கான லேர்னிங் வந்து நீங்க எது எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களோ அல்லது எது எதெல்லாம் படிக்கணும்னு பார்த்திருக்கீங்களோ அதெல்லாம் வரும். அதே மாதிரி ப்ராடக்ட் கேட்டலாக்ஸ் அப்படின்னு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா டைரக்டா கேட்டலாக் பேஜுக்கு போயிடும். அதுல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட், டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎல்பி, பரம்ரக்ஷா சொல்யூஷனு, டேர்மு, செல் ஆன்லைனு, இது மாதிரி டெலிவரிக்கு இம்பாக்ட்ஃபுல் ப்ரெசன்டேஷன், வேல்யூ இன்கம் பிளான், அது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டலாக்ஸ் உள்ள இருக்குது. விடியூப்னு ஒரு தனி செக்மெண்ட்டே இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு போனா இது தனி ஆப் மாதிரியே உள்ள போயிட்டு இதுல ஒரு 100கணக்கான வீடியோஸ் இருக்கு. இந்த வீடியோஸ்ல வந்து எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா மார்க்கெட் ரிலேட்டடா, ப்ராடக்ட் ரிலேட்டடா, அந்த கரண்ட் ட்ரெண்டிங்ல என்னென்ன இருக்கு, அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் ரிலேட்டட் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அனிமேஷன் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்டா கிறிஸ்பா ஒரு ரீல்ஸ் பாக்குற மாதிரி இருக்குமே தவிர ரொம்ப பெரிய வீடியோஸா இருக்காது. யூடியூப் பாக்குற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும். ஃபேண்டாஸ்டிக்கா. சரிங்களா? இது யூடியூப்ல இருக்கும். அடுத்து ஆஃப்லைன் லேர்னிங்னு போயிட்டு நீங்களே வந்து ஒரு ப்ராடக்ட் உள்ளர போயிட்டு அது எல்லாத்தையும் படிக்கலாம். ப்ராடக்ட் கேட்டலாக்ல உள்ள போயிட்டு என்னோட கமிஷன் ஸ்ட்ரக்சர், ஒரு அட்வைசருக்கு எவ்வளவு கமிஷன் அப்படிங்கறத பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னா நீங்க இதுல போயிட்டு எவ்வளவு கமிஷன் அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான தரவுகள் இருக்கு. நீங்க போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கஸ்டமர் எவ்வளவு பே பண்றாங்க, அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கமிஷன், இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து இது உள்ளர போய் பார்க்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு அட்வைசர் புக் ஷெல்ஃப், நீங்க ஒரு அட்வைசரா இருக்கிறீங்க, என்னென்னலாம் மினிமம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த திங்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஒரு அண்டர் ரைட்டிங் பிளே புக் அப்படின்னு ஒரு அண்டர் ரைட்டிங் ரிலேட்டடா ஒரு அட்வைசர் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே இதுல இருக்கு. இது ஒரு கடல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்கன்னா அந்த காலேஜுக்குள்ள லைப்ரரி அப்படிங்கிற ரூமுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே மாதிரி நீங்க டாடா ஏஐல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வி அகாடமி அப்படிங்கிற ஒரு ஆப் தான் உங்களோட லைப்ரரி, டிஜிட்டல் லைப்ரரி. இட் ஹாஸ் ஓஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுல இருந்து என்ன எடுத்துக்கணும், என்ன வேணும், என்ன வேணாம் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் ஈட்டல் அப்படிங்கிற பொருள் ஈட்டும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்க என்னைக்கு வந்து எதுவுமே உழைக்க கூடாது, கற்க கூடாது, தெரிஞ்சுக்க கூடாது, ஆனா எனக்கு இன்சென்டிவ் மட்டும் வரணும், ப்ரமோஷன் மட்டும் வரணும், ப்ரொக்ரஷன் வேணும், எனக்கு கமிஷன் வேணும் அப்படின்னா அது நடக்காது. நீங்க எப்போ கமிஷன் வேணும், ஏர்னிங்ஸ் வேணும், இன்கம் வேணும், ப்ரொமோஷன் வேணும், ப்ரொக்ரஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் அதுக்கு உண்டான உழைப்பு வேணும். அந்த உழைப்பின் பெரும்பகுதியான உழைப்பு படிக்கிறது. படிச்சு உங்களோட நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க நல்லா ஏர்ன் பண்ண முடியும். இஃப் யூ லுக் அட் த வேர்ட் LEARN அப்படிங்கிறதுல அந்த லேர்ன் இருந்தா மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். EARN வேணும்னா LERAN வேணும். சரிங்களா? ஸோ இந்த ஆஃப்லைன் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நீங்க ஏற்கனவே என்னென்ன ட்ரைனிங் இது வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்க அந்த ஹிஸ்டரியை போய் பார்த்து ரிவைஸ் பண்ணி நீங்க புதுசா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அது இல்லாம ஒரு டேஷ்போர்டு, மெயினா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இதுல வரும். அதே மாதிரி புக் மார்க் பண்ணிக்கலாம் சில பேஜஸை. இந்த பேஜ் நம்ம படிக்கணும் முக்கியம் அப்படின்னு புக் மார்க் பண்ணிட்டு அப்புறமா போய் படிக்கலாம். அதே மாதிரி இது உள்ளரே வந்து கால்குலேட்டர், பிளே புக்னு இருக்கும். அதுல அட்வைசர் பிளே புக்கு, பேங்க் சேனல் ரிலேட்டடா எல்லாமே இதுல இருக்கு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இது எல்லாமே. நியூஸ் லெட்டர் இப்போ புதுசா வந்திருக்கிறது. சரிங்களா? ஃபின் எடிட் அப்படின்ற பேர்ல நியூஸ் லெட்டர் இருக்கும். இதை நீங்க லட்ச கணக்கிலே ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க இங்க வி அகாடமில வந்தாலும் இந்த நியூஸ் லெட்டர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இது இந்த மெனு ஃபார்ம்ல கிளிக் பண்ணா இருக்கும். அது இல்லாம ஹோம் வந்துருங்க. ஹோம்ல நீங்க கத்துக்க வேண்டியது வந்து லேர்ன் அப்படிங்கிற பார்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான லேர்னிங்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது வரும். அந்த லேர்னிங்ஸ்க்கு நீங்க அசஸ்மெண்ட் உள்ள போகலாம். உள்ள போயிட்டு அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணலாம். சிலது மேண்டேட்டரி இருக்கும். சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்களா வந்து செல்ஃப் லேர்னிங்கா கொடுத்து அதுக்கு நீங்க அசஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க என்னென்ன விஷயங்கள் வந்து இப்போ ஒருத்தர் டிஸ்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஆன்லைன்லயே நீங்க வந்து மத்த இன்னொரு அட்வைசர்ஸ் கிட்ட கன்வர்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரேட் பண்ண முடியும். நீங்களே சர்வே ஜெனரேட் பண்ண முடியும். தென் இதே மாதிரி வந்து உங்களுக்கு பிளாக்ஸ்,
இது எல்லாத்தையும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். யூ கேன் ரைட் அ பிளாக். ஓகே, யூ கேன் ரைட் அ பிளாக். யூ கேன் ரைட் அ பிளாக். முக்கியமான திங்ஸ் எல்லாம் உங்களோட ஒரு ப்ரீஃப் கேஸ் மாதிரி இதுல வந்து ஸ்டோர் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. அது இல்லாம நீங்க நிறைய கான்டெஸ்ட் அது இதுல வந்து பாத்தீங்கன்னா லீடர் போர்ட்ல மத்தவங்க கூட சேர்ந்து காம்படிஷன்ல ஈடுபடலாம். ஓகே, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ ஒன் வேர்ட்ல சொல்ல போனா அன்னன்னைக்கு நீங்க வந்து இதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா உங்களோட சீனியர் லீடர்ஸை கேட்பீங்க, சீனியர் அட்வைசர்ஸை கேட்பீங்க, அல்லது ட்ரைனிங் மேனேஜர்ஸை கேட்பீங்க, அல்லது பிரான்ச் மேனேஜர்ஸ், அசோசியேட் மேனேஜர்ஸ் எல்லாரையும் கேட்பீங்க. பட் யாருக்கிட்ட எது கேட்டீங்கனாலும் எல்லாரும் எதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து உங்களுக்கு விஷயங்களை சொல்லுவாங்கன்னா அது வி அகாடமி தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா வி அகாடமில உள்ள போய் அந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி ரீசெண்டா அப்டேட்டட் திங்ஸை நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா வேற யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க தேவையில்ல. அதான் ஃபைனல். ஏன்னா எல்லாரும் வி அகாடமியை எவ்ரிடே பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் வி கோ அண்ட் ரெஃபர் ஃப்ரம் தி மதர் சோர்ஸ். அதாவது ஹியரிங் ஃப்ரம் த ஹார்ஸ் ஆஃப் த மவுத் ஆஃப் த ஹார்ஸ் அப்படிம்பாங்க. ஹார்ஸ் மவுத்ல இருந்து கேட்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரைமரி சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு கரெக்டான அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒரு பிலீவ் ஆன் வி அகாடமி. ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் அண்ட் ரிலையபிள் சோர்சஸ் அவைலபிள் டு யூ. நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோ டு வி அகாடமி அண்ட் கன்ஃபார்ம். நானே எதை சொன்னாலும் அதை நம்பணும்னு அவசியம் இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது மெய்ப்பொருளா இல்லையா அப்படிங்கிறத நீங்க வி அகாடமில போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எனி அதர் டவுட்ஸ் ஃப்ரம் வி அகாடமி? வி அகாடமி ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? டீம் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் நான் லேட்டாக தான் உள்ள என்ட்ரு ஆனேன் சார். 5:20 தான் உள்ள என்ட்ரு ஆனேன் சார். ஷெட்யூல் போட்டிருந்தேன், கொஞ்சம் ஃபர்கெட் பண்ணிட்டேன். இதுல வி அகாடமில எது நம்ம பார்க்கலாம்னு மட்டும் கொஞ்சம் சொன்னீங்க சார். வேற ஒன்றும் என்னென்ன விஷயங்கள் மட்டும் வி அகாடமில பார்க்க முடியும்? வி அகாடமிங்கிறது இட்ஸ் அ லைப்ரரி. இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது ப்ராடக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை மெயினா பார்த்துக்கலாம். அல்லது ஒரு கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்றதுங்கிற விஷயங்கள் இதுல இருக்கு. அல்லது ஒரு சேல்ஸ் பிட்ச் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் இதுல உள்ள இருக்கு. முக்கியமா ப்ராடக்ட் ரிலேட்டட் திங்ஸை ப்ராடக்ட் கேட்டலாக் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு நீங்க பார்க்கலாம். ஆல் லேர்னிங்ஸ்ல உள்ள போனீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டலாக்ஸ் இருக்கும். அதுல வந்து நீங்க உள்ள போகலாம். எவ்ரி திங் ரிலேட்டட் டு யுவர் சேல்ஸ், உங்களுடைய எத்திக்ஸா இருக்கட்டும், ப்ராடக்ட் பிச்சிங்கா இருக்கட்டும், கஸ்டமர் எப்படி அப்ரோச் பண்றதா இருக்கட்டும், அல்லது கான்செப்ட் பேசலாம். கான்செப்ட் பத்தின நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. உதாரணமா டேர்ம் இன்சூரன்ஸ் ஒருத்தர் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இதுல இருக்கு. மென் நெட்வொர்க், மணி நெட்வொர்க், அந்த கான்செப்ட் இதுல இருக்கு. அதே மாதிரி வந்து நிறைய சேல்ஸ், டோன்ட் செல் த ப்ராடக்ட் பட் செல் த கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டும் ப்ராடக்ட்டும் இது உள்ள இருக்குங்க. அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இதுல இருக்கிறது எல்லாமே. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃபைன். உதாரணமா ஏஜென்சி ப்ராடக்ட் கேட்டலாக்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த ஸ்கிரீன்ல, இது மட்டும் தான் டாடால இருக்க ப்ராடக்ட்ஸ். இதை தவிர வேற எதுவும் ப்ராடக்ட்ஸே கிடையாது. டேர்ம்னு எடுத்துட்டீங்கன்னா சுப் ஃபேமிலி ப்ரொடெக்ட், சுப் சக்தி, சுப் சம்பூர்ண ரக்ஷா ப்ராமிஸ், எம்ஆர்எஸ்எஸ். சேவிங்ஸ் எடுத்தீங்கன்னா சுப் மகா லைஃப், டிஎஸ்பி பிளஸ், ஃபார்ச்சூன் கேரண்டி செக்யூர், ஃபார்ச்சூன் கேரண்டி சுப்ரீம், ஃபார்ச்சூன் கேரண்டி பிளஸ், ஸ்மார்ட் இன்கம் பிளஸ், ஸ்மார்ட் வேல்யூ இன்கம் பிளான், கேரண்டீட் ரிட்டர்ன் இன்சூரன்ஸ் பிளான், கிரிப், சுப் ஃபிளெக்ஸி இன்கம் பிளான். இவ்வளவுதான் சேவிங்ஸ்ல. யூலிப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான். டேர்ம் பிளஸ் வெல்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஆர் சீரிஸ் இவ்வளவுதான். ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான். ஹெல்த்ல ப்ராஃபிட் இவ்வளவுதான் ஒரு ப்ராடக்ட். என்னென்ன ரைடர்ஸ் இருக்கு இவ்வளவுதான். நியூ ஃபண்ட் ஆஃபர் என்ன ஜென்ரேட்டர் இவ்வளவுதான். அவ்வளவுதான் சார், முடிஞ்சு போச்சு ப்ராடக்ட். இதை மொத்தத்தையும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதாவது நம்ம கஸ்டமர் முன்னாடி போய் உட்காந்து நம்ம ஜெயிக்கிறோமா அல்லது கஸ்டமர் ஜெயிக்கிறோமாங்கிறது நம்ம கிட்ட இருக்க நாலேஜ் பொறுத்தா இருக்கு. நீங்க நாலேஜபிளா இருந்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வின் பண்ணி கையில வரும்போது செக்கோட வந்துடலாம். உங்களோட கஸ்டமர் நாலேஜபிளா இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொல்ற பதில காதுல வாங்கிட்டு தலையில வந்து எக்ஸ்கியூஸ் தூக்கி வச்சுட்டு வர வேண்டியதான். ஏன்னா நாளைக்கு போடுறேன், அப்புறம் பார்க்கலாம், 2 வாரம் கழிச்சு பார்க்கலாம், காசு இல்ல அப்படின்னு சொல்ற எல்லா விஷயத்தையும் நம்ம எக்ஸ்கியூஸா வாங்கிட்டு வர வேண்டியதான். அதுவே நம்ம கையில ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்க தன்னிச்சையா போய் ஃபீல்ட்ல தைரியமா வந்து கஸ்டமர்கிட்ட பேசும்போது உங்களோட ப்ராடக்ட் நாலேஜ் கொடுக்குற கான்ஃபிடன்ஸ் இருக்கு இல்லையா, அதை யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகே, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனத்துல இருந்து வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கிற கேரக்டர்ல இருக்க சிவாஜி அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாருன்னா அது காரணம் மனசுல பயம் இல்ல, தைரியம், உண்மை, நேர்மை. அப்படிங்கிற மாதிரி நம்ம நேர்மையா உண்மையா ப்ராடக்ட் வந்து தெளிவா தெரிகிற பட்சத்துல கஸ்டமரை டாமினேட் பண்ணலாம் நம்ம. சரிங்களா?
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வி அகாடமில இருந்து அள்ளி எடுத்துக்க முடியும். என்ன வேணும் உனக்கு, கொட்டித்தானே கிடக்கு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு கொட்டி கிடக்கு. அதுல என்ன வேணுமோ அந்த அட்சய பாத்திரம் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் புதிய புதிய தகவல்கள். எவ்வளவு எடுத்துக்கிறீங்கிறது உங்களுடைய திறமை. அது பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ லேர்னிங் வந்து தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவுங்கிற மாதிரி எவ்வளவு அறிவு வேணுமோ அந்த அளவுக்கு அறிவு வந்து இதுல கொட்டி கிடக்கு. நீங்க தோண்டி எடுத்துக்க வேண்டியதுதான். சரிங்களா? ஸோ அந்த வி அகாடமில வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு? நண்பர்களே, ஆம் இல்லை என்று ஏதாவது பதில் சொல்லுங்கள். வி அகாடமி எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, டாட்டாவோட எல்லா டிஜிட்டல் டூலுமே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலயுமே இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு வி அகாடமி அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுல டாடா ஏவி அகாடமின்னு வரும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய அட்வைசர் கோடு இருக்கு இல்லையா, அதான் யூசர் நேம். அண்ட் சித்திக்கு என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதே பாஸ்வேர்டு தான் எல்லா டிஜிட்டல் டூலுக்குமே. சரிங்களா? ஓகே டன். சொல்லுங்க. சார் சொல்லுங்க மேடம். சார் இந்த ஆஃப்லைன் லேர்னிங்ல அந்த இது கிளிக் பண்ணி காட்டுனீங்களா சார், அது ஒன் மோர் டைம் காட்ட முடியுங்களா? ஓகே. ஆஃப்லைன் லேர்னிங்ல நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு இதுல போயிட்டு நீங்க அதை ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல உங்களுடைய மொபைல் இருக்கும்போது சில ப்ராடக்ட் வந்து சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ண ப்ராடக்ட் அடுத்து நீங்க ஆஃப்லைன்ல உள்ள போகும்போது அது உள்ள இருக்கும். ஓகே ஓகே சார். இப்ப ரெகுலர் ப்ராடக்ட் நான் கேட்டலாக்ல போய் ஆஃப்லைன் லேர்னிங்ல சொல்லுங்க சார். சொல்லுங்க மேடம். இல்ல நான் ஆஃப்லைன் லேர்னிங் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த 2 இடத்துல எதுவுமே காட்டல, எம்டியா இருந்தது. சோ அதுக்காக தான் அந்த லைன்ல ஏதாவது எப்படின்னு பாக்குறதுக்கு தான் கேட்டேன். அது எப்படின்னா, இப்ப நீங்க வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, இப்ப லேர்ன்ல போயிட்டு ஒரு கண்டென்ட் வந்து நீங்க ஓபன் பண்றீங்க. இந்த லேர்னிங்ல போயிட்டு நான் உதாரணமா ஒரு கண்டென்ட் ஏஜென்சி ப்ராடக்ட் கேட்டலாக்ல போறேன். இப்ப இந்த ப்ராடக்ட் கேட்டலாக் ஓபன் பண்ணும்போது இதுல ஃபர்ஸ்ட் பிளேக்கு ஒரு பட்டன் இருக்கா தெரியுதா, ரைட் ஹேண்ட் சைடுல? அந்த பிளே பண்ணீங்கன்னா பிளே பண்ணி அப்ப மட்டும் பார்க்க முடியும். டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல போயிட்டு SCORM 1.2 ஆஃப்லைன் டவுன்லோட், இந்த டவுன்லோட நான் கொடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து எனக்கு ஆஃப்லைன் மோட்ல உள்ள ஏறிடும். அப்புறமா நான் என்கிட்ட மொபைல் நெட்வொர்க் இல்லாதப்ப, ட்ரெயின்ல போறப்ப, பஸ்ல போறப்ப, மொபைல் டேட்டா இல்லாதப்பெல்லாம் நான் அதை ஓபன் பண்ணி கூட படிச்சுக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஃபைன். சரிங்களா? ஓகே, வெரி குட். ஸோ நல்ல கொஸ்டின்மா, வெரி குட். ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நம்ம let us move forward to very important app.